பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலேயும் நாங்கள் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே நல்லவரும், எங்களை இதுவரை ஆளுகை செய்து வழிநடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு தொடர்ந்து நீர் இடைப்படுவீராக. இந்த கால வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களுக்காக யாவையும் செய்கிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலேயும் உம்முடைய ஆண்டவரே வல்லமையின் கரம் நீட்டப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே,
மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒருவருக்கே எங்கள் ஆராதனை, ஒருவருக்கே எங்களுடைய துதி ஆண்டவரே, ஒருவருக்கே எங்களுடைய ஆண்டவரே சகல விதமான ஸ்தோத்திர பலிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய ஆண்டவரே உன்னத ஆண்டவரே மறைவில் எங்களை வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். செட்டை நிழலிலே வைத்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அணுகாது என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எதுவும் எங்களை அணுகாது என்று சொன்னவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி எங்களை ஆண்டவரே தேற்றினவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வாக்கு பண்ணினவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே எங்கள் கண்மலையே, எங்களை காக்கும் தெய்வமே, மாட்சிமை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த நன்மைகளெல்லாம் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய வேத தியான பகுதிக்காக யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. உங்களுடைய சிறு பிராயம் முதல் ஆண்டவர் இதுவரை என்னென்ன வாக்குத்தத்தங்கள், என்னென்ன வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசி என்னெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறாரோ, சொல்லியிருக்கிற அந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. ஆண்டவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னவைகளில் ஒன்றும் தவறுவதில்லை. தவறுவதில்லை என்று சொன்னால் அவைகள் ஒன்றும் மாறிப்போவதில்லை, நடக்காமல் போவதில்லை. அவைகளை தடுக்க ஒருவராலும் முடியாது என்பதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவர் அதை செய்கிறார் என்று சொன்னால், அதற்கு முந்தின வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவருக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் எப்போ நம்மளை அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின் நம்பிக்கையில் முழுவதுமாய் நம்மை அவரிடத்தில் விட்டு கொடுத்து அவருடைய அந்த செயலுக்குள்ளே நடந்து, அல்லது அந்த செயலுக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையின் செயலை ஆரம்பித்து விட வேண்டும். கானான் தேசம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார் என்றால் எகிப்தை விட்டு வெளியே வர வேண்டும், செங்கடலை கடந்திருக்க வேண்டும். இப்படியே வரிசையாக ஒவ்வொரு காரியங்கள் நடந்து கொண்டே வருகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளைகளிலே ஆண்டவர் சில பாதைகளை முன்கூட்டியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவைகள் நடக்கும் பொழுது கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்பதை விசுவாசித்தால் அந்த பாதையின் ஊடாக நடந்து செல்ல முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் ஆராதிக்கும்படி அல்லது கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அழைத்திருந்தாலும் அவர்கள் அந்த இடத்துல செங்கடலை பார்த்தவுடன் பயம் வந்தது உண்மைதான், அது மாம்சத்தில் வந்தது. ஆனால் அந்த செங்கடலை ஆண்டவர் கடக்க பண்ணின பொழுது அவர்கள் சொல்லி கர்த்தரை ஆர்ப்பரித்து துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இப்படி ஒவ்வொரு பிரச்சனை வரும்பொழுது சில வேளையில் சில குழப்பங்கள் அல்லது சில நம்முடைய வாயின் வார்த்தைகள் சில வேளையில் அவிசுவாசமாக கூட வருகிறது. ஆனால் ஆண்டவர் அதை தீர்மானித்து விட்டபடினாலே, அவர் சொல்லியிருக்கிறபடினாலே அவர் சொல்லும் வார்த்தைகளில் ஒன்றும் தவறுவதில்லை. ஆகையினாலே
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நம்முடைய ஆண்டவர் சொன்னவைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. அவைகள் எதுவுமே தவறாமல் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறபடினாலே கர்த்தர் நிச்சயமாய் அதை நமக்கு அடைய உதவி செய்வார். ஆண்டவர் அவர் சொன்ன அந்த நல் வார்த்தை யோசுவா 23:14 அதே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எப்பொழுது இவர் சொல்லுகிறார்? இவர் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்து அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாரோ அதை செய்த பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் சொன்ன காரியங்கள் அப்படியே நிறைவேறுகிறவைகளாக இருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் அது நிறைவேறுகிறதா இருக்கும். கர்த்தர் சொன்னவைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, ஒன்றும் மாறிப்போவதில்லை. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவர் சொன்னவைகள் அப்படியே நிறைவேறும். ஆண்டவர் சொன்னவைகள் நிறைவேறின ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆச்சரிய விதமாய் அதை செய்திருக்கிறார், அற்புத விதமாய் அதை செய்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை வந்து அடைந்து அது நிறைவேறிற்று. காலம் நிறைவேறின போது கர்த்தர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் நம்மை அந்த 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 சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். எரேமியா 29:10 சொல்லுகிறது, பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவேற்றுவதில் வல்லவராக இருக்கிறார். அப்போ அது நிறைவேறும் காலம் என்று ஒன்று வைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே இந்த காரியத்தில் எப்பொழுது அது நிறைவேறும் காலம் வருகிறது. அந்த நிறைவேறும் காலம் வரும் பொழுது ஆண்டவரே சொல்லுகிறார், நான் சொன்ன உங்கள் மேல் சொன்ன உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தை. இந்த நல் வார்த்தை என்பது தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், அவருடைய வசனமாக இருக்கலாம், அவருடைய ஆறுதலாக இருக்கலாம், ஆண்டவர் நமக்கு சொன்ன வழிகாட்டுதலாக இருக்கலாம். அதெல்லாவற்றையும் நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலே ஒருவேளை எத்தனையோ சூழ்நிலைகளிலே இந்த காரியங்கள் இன்னும் எனக்கு நிறைவேறவில்லையே என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் குறித்த வேளையிலே அது தவறி போவதில்லை, அது நிறைவேறும். மாம்ச ரீதியான கணக்குகள், நம்முடைய எண்ணங்கள் நமக்கு வேண்டிய அந்த சூழ்நிலையில் அந்த நாளில் நடக்கவில்லை என்பதினால் அநேக வேளையிலே நாம் சோர்ந்து போகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம். நமக்கு அந்த நேரத்தில் இருக்கிற குழப்பங்களும் மனவேதனைகளும் எண்ணிலடங்காதவைகளாய் அவைகளுக்கு ஈடாக ஆறுதல் சொல்ல ஒருவராலும் முடியாது. அந்த அளவிற்கு நம்முடைய இருதயங்கள் அநேக வேளையிலே சோர்ந்து போகிறது. ஆனால் அப்படி சோர்ந்து போகிற அந்த இருதயத்துக்கான நல்வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னது ஒரு நாளும் தவறி போகாது. அவர் சொன்னதை நீங்களும் நானும் விசுவாசித்து அது சொன்னது அவர்தான் என்று சொன்னால் ஒரு நாளும் தவறி போவாது, அது நிறைவேறியே தீரும். ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். காரணம், கர்த்தர் சொன்னதை அப்படியே ஆண்டவர் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னபடியே எல்லா காரியங்களையும் செய்வார். நான் உதாரணமாக பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் அந்த காலம் நிறைவேறும் பொழுது அவர் நிச்சயமாய் செயல்படுவதை அவர் உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் வேதத்திலே சொல்லும் பொழுது முக்கியமான சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லும் பொழுது அந்த நிறைவேறும் காலம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கான அந்த விடுதலை பெறுகிற அந்த நிறைவேறிய காலம் வரும் பொழுது அவர்களை விடுதலை பண்ணினார். இன்றைக்கு நமக்கும் அதே போல காலம் நிறைவேறி வருகிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் சொன்னது நிச்சயமாய் தவறி போவதில்லை. நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை இடுவோம், ஆண்டவரே நீங்கள் சொன்னது அப்படியே நிறைவேறும். ஆண்டவரே, யாக்கோபு 2:23 சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியம் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் சொன்னாரோ
அதற்கு இடையிலே ஏற்பட்ட தடுமாற்றங்கள் இருந்தாலும் கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் என்ன சொன்னாரோ அதன்படியே நிறைவேற்றினார். இன்றைக்கி நமக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும். ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே இது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல், ஒருவேளை உங்களுடைய இருதயம் அவிசுவாசப்பட்டு கொண்டு இருந்தால் இன்றைக்கு அதை உற்சாகப்படுத்தும்படி கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற வார்த்தை, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறும், உங்கள் பிஸ்னஸ் காரியங்களிலே நிறைவேறும், உங்களுடைய குடும்ப விஷயங்களிலே நிறைவேறும், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களிலே நிறைவேறும், உங்களுடைய வருமானத்துக்கு அடுத்த காரியங்களிலே நிறைவேறும், உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகி அவருடைய வரங்களையும் கிருபைகளையும் பெற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் சொன்னபடியே அவைகளையும் கர்த்தர் நிறைவேற்றி அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக. அப்போ அவர் சொன்னது தவறவில்லை என்றால் அது நிறைவேறியே தீரும். கர்த்தர் வாக்கு பண்ணினவைகள் ஒன்றும் மாறி போவதில்லை. அவைகள் எதுவும் நிறைவேறாமல் போகிற காரியங்கள் அல்ல, எல்லாம் நிறைவேறும் என்பதை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலையும் நமக்கும் அதையே சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே நமக்கு சொன்னவைகள் தவறி போகாமல் அவைகள் நிறைவேறுகிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் அதை நிறைவேற்றி முடிப்பாராக. ஆண்டவரை பார்த்து நம்ம இப்படி சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் எங்களுக்கென்று சொன்னவைகள் ஒன்றும் தவறி போவதில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நீங்கள் தான் நிறைவேற்றி முடிப்பீங்க ஆண்டவரே. நீங்கள் நிறைவேற்றி முடிக்கிறவைகளில் ஒரு பழுதொன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லை. அவைகளுக்கு எதிர்ச்சொல் இல்லை, எதிராய் பேசுகிறவன் இல்லை, எதிர் நிற்கிறவன் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுவோம். சந்தோஷமாய் மன நிறைவோடு கர்த்தரிடத்தில் அதை சொல்லுவோம். அவர் சகலவற்றையும் வாய்க்க பண்ணுவார், எதையும் தவறி போக விடுவதில்லை. ஜெபிப்போமா. பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நீர் எங்களுக்கு என்று சொன்ன நல் வார்த்தைகள், எங்களுக்காக வைத்திருக்கிற காரியங்களில் ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்ன அந்த வார்த்தையை நாங்களும் அனுதினமும் சொல்ல வேண்டும், அநேகரிடத்தில் சொல்ல வேண்டும். எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எதுவும் தவறி போகவில்லை, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று நாங்கள் பார்க்கிற நபர்களிடத்தில், எங்கள் சொந்த பந்தங்களிடத்தில், எல்லாரிடத்திலும் சொல்லி நீர் அவ்வளவு ஆண்டவரே வல்லமை உள்ள, அன்புள்ள, இரக்கமுள்ள தெய்வம் என்பதை நாங்கள் சொல்லத்தக்க அளவிற்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை ஆண்டவரே நிறைவேறவில்லையே என்று சொல்லி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் உம்முடைய வல்லமை அனுப்பி அந்த காலத்தை உண்டாக்கி ஆண்டவரே ஏற்ற வேளையிலே கர்த்தர் அதை ஆண்டவரே தவறி போகாமல் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், பரிந்து பேசுகிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் செய்தருளுவீராக. நன்றி செலுத்துகிறோம். நிறைவேற்றி முடிக்க எங்களுக்கும் பலன் தாரும், ஆசீர்வதியும். எங்களுடைய ஆண்டவரே கயிற்று செய்யும் பிரயாசங்களை, ஆண்டவரே எங்களுடைய போக்கையும் வரத்தையும், ஆண்டவரே எங்களுக்கு வீண் செலவுகளுக்கும் மருத்துவ செலவுக்கும் விலக்கி எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. நிறைவேற்றி முடிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சொன்னவைகள் எதுவும் தவறுவதில்லை, எல்லாம் நிறைவேறும். காட் பிளஸ் யூ.